நீ கடவுளுக்கும் மேலானவரா? இதைத்தான் திமிர்னு சொன்னேன். என் பின்னாடி தமிழ்நாடு இருக்குங்கிற, தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்கன்னு சொல்றது பெருமை விஜய்க்கு. அதுக்கு அர்த்தம் வேற. என்னை திட்டினா மக்களை திட்டுற மாதிரிங்கிறது புலிக்கு பயந்தவெல்லாம் ஏன் மேல வந்து படுத்துங்கிற மாதிரி அர்த்தம். புரியுதுங்களா? இதுக்கு விஜய் தான் வெக்கப்படணும். கோழைத்தனத்தை மறைப்பதற்கு வீர மாதிரி காட்டுறார். அதுக்கு இப்படி சுய பச்சாதாபம் தேடுறார். ரொம்ப ரொம்ப கெட்ட பழக்கம். விஜய் இதை மாத்திக்கணும். தீய பழக்கம் இது. கொடூர பழக்கம். ஒரு தூய சக்திக்கு பொய் பேசுவது, இந்த மாதிரி சுய பச்சாதாபம் தேடுவது, அதுக்காக என்ன வேணாலும் பேசலாம்னு நினைக்கிறது, தேவையில்லாமல் மேடையில் அழுவது, இது எதுவுமே தமிழ்நாட்டு மக்களிடம் எடுபடக்கூடாது. நிறைவா ஒரு கேள்வி. தொடர்ச்சியா யாரோடையும் கூட்டணி இல்லைன்னு சொல்லி இப்போ ஒரு மாநாட்டையும் திருச்சியில் கூட்டியிருக்கிறாரு நாம் தமிழர் கட்சியின் தலைவர் திரு சீமான் அவர்கள். அடுத்த கட்டத்தை நோக்கி நகரேன் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. 230 பலர் ஃபர்ஸ்ட் கட்சியா அவங்க தான் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. காரைக்குடியிலேயே வந்து ஒரு போட்டி போட போறாருன்னு சொல்றாங்க. இந்த முறை அவருடைய வாக்கு சதவீதம் குறையும், அதனால தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. உங்களுடைய கணிப்பு என்ன? அவர் குறையாமல் பார்த்துக்கிட்டால் சீமானுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய வெற்றி அது. 8.5% குறையாமல் பார்த்துக்கிட்டாலே சீமான் அரசியல் ரீதியாக வெற்றி பெற்று விட்டான்னு நான் சொல்லுவேன். அவரே காரைக்குடியில் தோற்றால் ஜெயிக்கட்டும், வாழ்த்துக்கள். என்னுடைய முதல் வாழ்த்து என்னட்டு இருந்தா போகும். அவரே தோற்றால் கூட நாம் தமிழர் கட்சி அந்த 8.5% தக்க வைச்சாலே விஜய் போன்ற எவ்வளவு பெரிய பிரபலம் வந்தாலும் என் வாக்கு வங்கியில் கை வைக்க முடியாது, என்னிடம் இருப்பவர் கொள்கை சார்ந்தவர்ங்கிற அந்த கோஷத்தை சீமான் காலம் முழுக்க உறக்க பேசலாம். ஏன்னா இது சவாலான தேர்தல். இந்த தேர்தல் எல்லா கட்சிக்குமே, சீமான் மட்டும் விதிவிலக்கா என்ன, அவர் கட்சியில இருந்து ஓட்டு போக தான் போகுது. அப்படி 10 பேர் போனாலும் 11 பேர் என்னை ஆதரிக்க தயாரா இருக்கிறாங்க கூடுதலான்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் முதல்ல சீமானுக்கு இருக்கு. அதுக்கு அடுத்த கட்டம் தான் சில பல இடங்கள் ஜெயிப்பது, ஆட்சியை பிடிப்பதெல்லாம். புரியுதுங்களா? மற்றபடி அவர் இந்த 50% இடங்களை பெண்களுக்கு கொடுத்ததை நம்ம மனதார வரவேற்கலாம். பல விதமான கருத்துக்கள் ரொம்ப பொறுமையாக பகிர்ந்துட்டீங்க சார். மிக்க நன்றி.